இந்து மித்தாலஜியில ரொம்பவும் சக்தி வாய்ந்த நிறைய அசுரர்கள் இருந்தாங்க. அவர்களோட பவர்ஸ் அடிப்படையில மிகவும் முக்கியமான 10 அசுரர்களை தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். என்னதான் தேவர்கள் அமரத்துவம் பெற்றிருந்தாலும் இந்த அசுரர்கள் தேவர்களை வெட்டி கொண்டு அவங்களை அடிமையாக்கும் அளவுக்கு சக்தி வாய்ந்தவர்களா இருந்தாங்க. இந்து மித்தாலஜியில அசுரர்கள் பற்றி என்ன சொல்லியிருக்காங்கன்னு அதன் அடிப்படையிலே இந்த வீடியோ இருக்க போகுது. அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி யாருக்கெல்லாம் கடவுள் நம்பிக்கை இருக்கோ ஒரு லைக் பண்ணுங்க. முக்கியமா உங்களோட ஃபேவரட் காட் யாருன்னு இப்பவே கமெண்ட்ல சொல்லுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். 10வது இடத்துல இருக்கிறது கும்பகர்ணன். ராவணனின் தம்பியான இவர் ராமரோட நடந்த யுத்தத்தில் அசைக்க முடியாத வீரரா திகழ்ந்தாரு. தர்மம் மீது நல்லா தெரிஞ்சிருந்தும் தன்னோட அண்ணனுக்காக போருக்கு போனாரு. பல்லாயிரக்கணக்கான வானர வீரர்களை கொண்டு குவித்தாரு. இவரை யாராலுமே கட்டுப்படுத்த முடியாதுன்னு ஹனுமானே நேரடியாக யுத்தம் செய்ய போறாரு. அப்போது இவரோட சக்தியை பார்த்து ஹனுமன் பிரமிச்சு போயிடுறாரு. இவரை ஸ்ரீராமரால தான் கொல்ல முடியும்ன்ற அளவுக்கு இவர் சக்தி வாய்ந்தவர். 9வது இடத்துல இருக்கிறது ராவணன். இவர் பாதி பிராமண குலத்தையும் பாதி அசுர குலத்தையும் சார்ந்தவர். 10 கலைகளில் தலை சிறந்தவராகிய ராவணன் சிறந்த சிவபக்தராக இருந்தாரு. சிவனிடமிருந்து நிறைய வரங்களை வாங்கி கிட்டத்தட்ட அமரத்துவம் பெற்றவராகவே திகழ்ந்தாரு. இவரோட சக்தியை புரிஞ்சு கொள்ள ஒரு உதாரணம் சொல்றேன். புஷ்பக விமானத்துல போய்கிட்டு இருக்கும் போது கைலாய மலை இடையூறா இருந்துச்சுன்னு கைலாய மலையே பெருத்தெடுக்கும் அளவுக்கு இவர் வலிமையானவர். இவரோட சக்தியால எல்லா தேவர்களையும் அடிமையாக்கி உலகத்தையும் ஆட்சி செய்தார். என்னதான் ராமாயணத்துல இவரை கொடூரமான அசுரனா பிரதிபலிச்சாலும் தான் ஆட்சி செய்த மக்களை செல்வ செழிப்போட பாதுகாப்பா பாத்துக்கிட்டு இருக்காரு. தமிழ் மக்கள் இவர் மேல தனி அன்பு வச்சிருக்காங்க. இனிமே நம்ம பார்க்க போறது மும்மூர்த்திகளா இருக்கக்கூடிய கடவுள்களுக்கே தலைவலியை உண்டாக்கிய முக்கியமான அசுரர்கள் இருக்காங்க. இதன் ஃபுல் வீடியோ லிங்க் இங்க கொடுத்திருக்க, மறக்காம பாருங்க. வீடியோ செம இன்ட்ரெஸ்டா இருக்கும்.